டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாசத்திலேயே நான் ரொம்பவே சிறப்பான மார்கழி மாசமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் கண்ணபரமாத்மா. சோ அந்த வகையான அந்த மார்கழி மாசத்தோட சிறப்புகளை தான் நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு எலாபரேட்டடா ஒரு சின்ன ஹிஸ்டரியா நம்ம வந்து பார்க்க போறோம். மார்கழி மாசத்தை வந்து மாரிக்காலம் மார்கழி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாரிக்காலம்ன்றது வந்து மாரினா மழை இல்லையா? சோ அந்த மழைக்காலம் முடிஞ்சு பனிக்காலம் ஸ்டார்ட். சோ அதனால இது மார்கழி அப்படின்னு வந்தது. அது மட்டும் இல்லாம மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துல வந்து உலவ வரும். சோ அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் பெயரான மிருகரிசி அப்படின்ற வார்த்தை வந்து மழுவி மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாகவும் ஒரு புராணம் வந்து சொல்லுது. இந்த மார்கழி மாசத்துல நம்ம வந்து விடியற் காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு அந்த பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது 4 to 6 o'clock அந்த டைம்ல எழுந்திருச்சு நம்ம குளிச்சுட்டு வாசல்ல கோலம் போட்டு வீட்டுல விளக்கேத்தி சாமி கிட்ட நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா தேவர்கள் வந்து அப்ப வந்து முழிச்சிட்டு இருப்பாங்களா. அந்த தேவர்கள் வந்து நீங்க வேண்டிக்கிற அந்த வேண்டுதல்களை அப்படியே வந்து நம்மளுக்காக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஆசீர்வதிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த மார்கழி மாசத்துலதான் ஆண்டாள் நோன்பு இருந்து திருமாலை வந்து கைப்பற்றினாங்க. இந்த மார்கழி மாசத்துலதான் ஹனுமன் வந்து பிறந்தார். ஹனுமந்த் ஜெயந்தி இந்த மார்கழி மாசத்துலதான் வரும். அது மட்டும் இல்லாம வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறந்திருக்கிற காலமும் இந்த மார்கழி மாசம் தான். இது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு என்ன இந்த மார்கழி மாசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கண்டேயர் அதாவது மரணத்தை வென்ற மாதமும் இந்த மார்கழி மாசம் தான். எப்படி மார்க்கண்டேயர் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சு வேண்டிக்கிட்டு மரணத்துல இருந்து தப்பிச்சு நித்திய வாழ்க்கையை அடைஞ்சாராம். சோ அப்படிப்பட்ட ஒரு மாசம், மரணத்தையே வென்ற மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இதோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்கழி மாசத்துல வந்து சயின்டிபிக் ரூபத்துல பாத்தீங்கன்னா ஓசோன் லேயர் வந்து நம்ம பூமிக்கு வந்து ஒரு க்ளோஷர்ல வரும். அப்படி வரும்போது அந்த காற்றை நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வகையான, அதாவது ஒரு ஒரு சிக்னஸ் ஆகட்டும், அது எல்லாமே நம்மளுக்கு விலகி ஒரு நல்ல ஒரு ஹெல்த் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, காலையில வெளியில போய் கோலம் போடணும் சொல்றாங்க. அந்த கோலம் போடும்போது நம்ம குனிஞ்சு உட்கார்ந்து அந்த கோலம் போடும்போது அந்த காற்றை வந்து நம்மளால வந்து சுவாசிக்க முடியும். ஆண்கள் எல்லாம் பஜனைக்கு போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து ஆண்கள் எல்லாம் போறாங்களா, கோயிலுக்கு போறாங்களா, பஜனைக்கு போறாங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட். சோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு வாசல்ல போய் தண்ணி தெளிச்சு நல்லா கோலம் போட்டு அந்த காற்றை நம்ம ஓரளவுக்கு சுவாசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது. இந்த மார்கழி மாசத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு நைவேத்திய பிரசாதம் செஞ்சு எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஆலயங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை வரக்கூடிய பக்தர்கள் சாப்பிட்டாங்கன்னா வருஷம் முழுக்க நீங்க அன்னதானம் பண்ணதுக்கு சமமா இருக்குமா அந்த ஒரு நாள் நீங்க பண்ணீங்கன்னா. அதுவும் இல்லாம நம்ம வாசல்ல வந்து விளக்கேத்துறோம் இந்த மார்கழி மாசத்துலன்னா வருஷம் முழுக்க நீங்க விளக்கேத்துறதுக்கு சமமா அந்த ஒரு நாள் நீங்க மார்கழி மாசத்துல நீங்க விளக்கேத்துறீங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மாசம் தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் எப்போ தொடங்குது, இந்த 2024ல பாத்தீங்கன்னா 16th டிசம்பர், அதாவது கம்மிங் மண்டே வந்து இந்த மார்கழி தொடங்குது. கம்மிங் மண்டேல 16th டிசம்பர்ல இருந்து ஜனவரி 13th வரைக்குமே நம்மளுக்கு வந்து மார்கழி மாசம் கடைசி நாள் வரைக்கும் இருக்கு. சோ இந்த மார்கழி மாசத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டாள் வந்து திருப்பாவைகள் பாடி திருமாலை வந்து கைப்பற்றினாங்க இந்த மாசத்துல. இந்த திருப்பாவை விஷ்ணு ஆலயங்கள் எல்லாத்துலயுமே இந்த திருப்பாவை வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மார்கழி அதிகாலையில சிவ ஆலயங்கள்ல வந்து திருவெம்பாவை ஒழிக்கும். திருப்பாவை மட்டுமா, திருப்பாவை ரெண்டுமே வந்து இந்த ஆலயங்களை ஒழிக்கும் போது அந்த அப்படியே அந்த பக்தி கமழ்ல மாதமா இந்த மார்கழி மாதம் இருக்கும். அதுவும் இல்லாம சூரிய பகவான் வந்து இந்த மார்கழி மாசத்துல வந்து யோக நிலையில இருப்பாராம். அதனால என்ன பண்ணுவாங்களா, அந்த காலத்துல யாருமே வந்து எந்த உயிர்களையுமே கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருந்துச்சா. சோ எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது அப்படின்னா மன்னர்கள் வந்து போருக்கே போக மாட்டாங்களா. ஏன்னா சூரிய பகவான் வந்து யோக நிலையில இருக்காரு இல்லையா, உயிர்களை கொல்லக்கூடாது, நம்ம போருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கே போகாம கடவுளுக்கே தங்க எல்லாருமே அர்ப்பணம் பண்ணி இந்த மார்கழி மாசத்துல வந்து அவங்க கடைபிடிப்பாங்க. அதனாலதான் நம்ம வந்து நிறைய விசேஷங்கள் வந்து இந்த மார்கழி மாசத்துல வச்சுக்க மாட்டாங்க. சுபகாரியங்கள் எல்லாருமே கடவுளுக்காக மட்டுமே இந்த மாசத்தை வந்து நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்ற இருக்கிறது மாசம் தான் இந்த மார்கழி. நம்ம இயர்லி இருக்கிற அந்த 12 மாசத்துக்குமே ஒரு மாசத்துக்குமே ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா அத்தனை சிறப்புலயும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த மார்கழி தான். இந்த மார்கழியில என்னென்னலாம் சிறப்பு இருக்குன்றது நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாம ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஆண்டாளை பத்தின வீடியோ வந்து
நான் ரொம்பவே இமீடியட்டா சொன்ன உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம எவ்ரிடே திருப்பாவையும் திருப்பாவையோட அர்த்தங்கள் அந்த பாட்டு எல்லாத்தையுமே மார்கழி 1ஆம் தேதியில இருந்து மார்கழி 30ஆம் தேதி வரைக்கும், மார்கழி திங்கள்ல ஆரம்பிச்சு 30ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸா நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டி சேனல்ல வந்து வீடியோஸ் வரப்போகுது. உங்களுக்கு எப்படி எங்க கொலுக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுத்து ஒரு 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 பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தீங்களோ அதே ஆதரவோட எங்களோட திருப்பாவையும் நல்லா முன்னேறி எடுத்துட்டு போகிறதுக்கு நீங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.